AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. முல்லை பெரியாறு புதிய அணை திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக விவசாயிகள் போராட்டத்தில் குதித்துள்ளனர். தமிழக மக்கள் மற்றும் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணை கடந்த 1895ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 128 ஆண்டுகள் பழமையான இந்த அணை வலுவிழந்து விட்டதாக கூறி வரும் கேரள அரசு புதிய அணையை கட்ட வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதற்காக அணையின் கீழ் திசையில் 366 மீட்டர் தொலைவில் புதிய அணை கட்டுவதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. 1500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய அணையை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்துள்ள கேரள அரசு அதை மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம், மத்திய வனத்துறை, மத்திய நீர்வள துறைகளிடம் கேரள அரசு சமர்ப்பிக்க உள்ளது. இந்நிலையில் இதை கண்டித்து தமிழக விவசாயிகள் பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் குதித்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியான குமுளியில் முற்றுகை போராட்டம் நடத்த விவசாயிகள் திட்டமிட்டிருந்த நிலையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை கருத்தில் கொண்டு லோயர் கேம்ப் பகுதியில் தமிழக காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர். இதனால் லோயர் கேம்பில் இருந்து பேரணியாக சென்ற விவசாயிகள் பென்னி குயிக் மண்டபம் அருகே காவல்துறையினரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். வேலிகள் போடப்பட்டு தடுத்து நிறுத்தப்பட்டதால் மண்டபம் அருகே இருந்தவாறு கேரள அரசுக்கு எதிராக விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கேரளா எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளுக்கு எதிரானது அப்படிங்கறத அவங்க உணர்ந்துக்கணும். பதவி பிரமாணம், சத்திய பிரமாணம் எடுத்துதான் என்ன செஞ்சிருக்காங்க, பதவிக்கு வந்திருக்காங்க. அவங்க என்ன செய்யக்கூடாது, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மீறக்கூடாது. முல்லை பெரியாருக்கு ஒரு பிரச்சனைங்கிற போது 2011 100 மடங்கு வீரியத்தோட மக்கள் எழுச்சியும் விவசாய சங்கங்களுடைய எழுச்சியும் வரும். ஏன்னா இந்த விஷயத்துல எந்த அரசியல்வாதியும் நாங்க நம்ப தயாராக இல்லை. உலகெங்கிலும் ஆளக்கூடிய தமிழர்கள் நாங்கள் ஒருபோதும் முல்லை பெரியார் என்று சொல்லக்கூடிய தமிழர்கள் ஆன்மா, அதாவது அன்று அந்த அணையை கட்டும் போது அட்டைக்கடியில் இறந்தவர்களை அப்படியே வைத்து கட்டப்பட்ட அந்த அணை, அது எங்களை பொறுத்தளவில் அது ஒரு இடுகள் கோயிலாக நாங்கள் பார்க்கிறோம். பென்னி குயிக் என்னும் மிகப்பெரிய மகான் எங்களுக்கு கட்டித்தந்த கோயிலை உடைப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இந்திய அரசையும் சரி கேரள அரசையும் அனுமதிக்க மாட்டோம். எவ்வித போராட்டங்களுக்கும் நாங்கள் தயங்கவே மாட்டோம். புதிய அணை கட்டப்படுவதால் பல்வேறு பாதிப்புகளை தமிழக மக்கள் சந்திக்க நேரிடும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்களும் எச்சரிக்கின்றனர். புதிய அணை கட்டினால் முதல் ஒரு விஷயம் கேட்டினா, புதிய அணை கட்டினால் தமிழ்நாட்டுடைய விவசாயம் அழிந்துவிடும். 5 மாவட்ட விவசாயம் முழுக்க அழிந்துவிடும். புதிய அணை கட்டினால் அடுத்ததாக மிகப்பெரிய அளவில் இங்கே குடிநீர் ஆதாரங்கள், இன்னைக்கு மதுரைக்கு தண்ணி இங்கிருந்து தான் போயிட்டு இருக்குது. அப்ப அந்த குடிநீர் ஆதாரம் முழுக்க முடியும். இன்னொன்று, இந்த அணை கட்டப்படும் பொழுது மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதிக்கும். இதற்கிடையே புதிய அணை கட்டுவதற்கான கேரள அரசின் விண்ணப்பத்தை மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இன்றைக்கு புதிய அணை கட்ட கேரள அரசு கொடுத்திருக்கிற விண்ணப்பத்தை சட்டவிரோதம் என அறிவித்து மத்திய அரசு நிராகரிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாளை மதியம் அதே நேரத்தில் 11 மணிக்கு மதுரை வருமான வரித்துறை அலுவலகத்தை தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் முற்றுகையிட்டு தீவிர போராட்டத்தில் களமிறங்க இருக்கிறோம். இதேபோல் மதுரை மாவட்டம் நேலூரில் முல்லை பெரியாறு அணை ஒருபோக பாசன விவசாயிகள் சங்க கூட்டம் தலைவர் முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசை கண்டித்து வரும் 30ஆம் தேதி நேலூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2011ஆம் ஆண்டு புதிய முல்லை பெரியாறு அணை கட்ட கேரளா சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றிய போது தேனி மாவட்டத்தில் 2 மாதங்களுக்கு மேலாக தொடர் தன்னெழுச்சி போராட்டங்கள் நடைபெற்றன. சட்டம் ஒழுங்கு பிரச்சினையுடன் வன்முறைகளும் அரங்கேறின. இந்நிலையில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கேரளாவில் புதிய முல்லை பெரியாறு அணை திட்டத்திற்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் வெடித்துள்ளது பேசுபொருளாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக சுரேஷ்குமார், ரமேஷ் மற்றும் விஜயகுமார். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.